ஹை ஆல், இன்னைக்கு பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் சீரீஸ் டே 10 ஹவு டு பில்ட் ஹெல்த்தி லவ். ஹெல்த்தி லவ் அப்படிங்கிறது ஒரு லக் இல்லை, அது ஒரு ஸ்கில். ஃபர்ஸ்ட் நீங்கள் செக்யூர் ஆகணும், அப்புறம் செக்யூர் லவ் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும். இதில் நம்ம 4 டைப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ், எமோஷனல் ரெகுலேஷன், ஹானஸ்ட் கம்யூனிகேஷன், மியூச்சுவல் க்ரோத். செல்ஃப் அவேர்னஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் யார், என்னோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டிக்கான கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன் கிட்ட ரொம்ப டிபெண்ட் ஆகி இருப்பீங்க, இல்லையா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. கன்ஃபியூஸ்டு செல்ஃப், கன்ஃபியூஸ்டு ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் எமோஷ்னல் ரெகுலேஷன். கோபம் வரும், ஹர்ட் ஆகும், நார்மல் தான். பட் அதை ரியாக்ட் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டியா, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு பொறுமையாக சொல்லுங்கள். அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஹானஸ்ட் கம்யூனிகேஷன். ஹானஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறவங்க கிளியராக பேசுவாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. மெயினாக அவங்க மைண்ட் ரீட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் ஸ்பேஸ், ஐ நீட் ரீஅஷூரன்ஸ் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. அவங்க அப்படி ஓப்பனாக சொல்லும் போது மெயினாக அவங்க மற்றவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையும் பேச மாட்டாங்க. லாஸ்ட் ஒன், மியூச்சுவல் க்ரோத். ஒரு ஹெல்த்தி லவ்வில் மியூச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் கம்பேரிஷன் இல்லை, காம்படிஷன் இல்லை, 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லணும். மெயினாக எமோஷ்னல் சப்போர்ட், கெரியர் சப்போர்ட், பர்சனல் க்ரோத் சப்போர்ட், இது 3மே இருக்கணும். ஸோ இன்னியோட 10 டேஸ்க்கான ரிலேஷன்ஷிப் சீரீஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.